வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்குமான ஒரு சைட் டிஷ் தான். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், நல்லா பழுத்த தக்காளி 3, 4 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் பத்தை 2, கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு சின்ன கப்ல பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ட்ரை மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், சாம்பார் பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதோட காஷ்மீர் சில்லி ஒரு கலருக்காக ஒரே 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறம் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் காய வச்சிருக்கேன். முதல்ல நம்ம தாளிச்சிக்கிற ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்துதான் வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே நான் 2 கீரி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தம் 4 பச்சை மிளகாய் எடுத்துருந்தேன். மிச்சம் 2 வந்து நம்ம தேங்காயோட சேர்த்து அரைக்க போகிறோம். அடுத்ததான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துட்டு நம்ம உடனே வந்து உப்பு சேர்த்துடலாம். அப்போதான் அது வந்து ஜூஸஸ் வந்து அதிலே வந்து தக்காளி நல்லா குக் ஆகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நான் ட்ரை மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை மசாலாலாம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் வந்து சீக்கிரமாக போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், இதோட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம தண்ணி போட்டு மைய அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். திக்னஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த டிஷ்ஷுக்கு இதை தொட்டுட்டு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சிடலாம். நான் ஜார் வாஷ் பண்ண தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டி பட்டுரும். அதனால நான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிறேன். இது பொங்கலுக்கு ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வந்து ரவா பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் பார்த்துடலாம். காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் தேவைப்படும், நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டால் போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிட போகிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சைட் டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமான ஒரு காமனான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.